Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல குழந்தைகளோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு செரலாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதோட மட்டும் இல்லாம குழந்தைகளோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு செரலாக்ல குழந்தைகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. சரி வாங்க இந்த ஹெல்தி வெயிட் கெயின் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு ரெட் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 கப்பில் பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண அவல் கிறிஸ்பியாக உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க கரிஞ்சு போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவலெல்லாம் இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டாச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்குங்க. நம்ம ஆட் பண்ண பொட்டுக்கடலையும் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக ஆயிடுச்சுங்க. இதையும் நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பை ஒரு 2-3 தடவை கழுவி க்ளீனாக எடுத்துக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம தண்ணியோட ஆட் பண்ணுறதுனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உதிராக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவுமே குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட ஃபுட் வந்து கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்குங்க. குழந்தைங்களோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பருப்புமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 8 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 போல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து 8 போல் பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி எதுவுமே இல்லைன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்து பழக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நட்ஸாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா நட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா எந்த நட்ஸில் அலர்ஜி இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா நட்ஸ்லையுமே லைட்டாக டாட்டாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 போல் கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு திராட்சை குழந்தைங்களோட மோஷன் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே குழந்தைங்களோட ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண கருப்பு திராட்சையில் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண கருப்பு திராட்சையெல்லாம் அழகாக உப்பி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் ஒன்று மட்டும் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த மேலே இருக்கிற தோலோட ஆட் பண்ண தேவையில்லை, உள்ளே இருக்கிற விதையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வந்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது வந்து 1க்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுக்கும்போது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குங்க. அதனால நான் 2 தடவை சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாதீங்க. குழந்தைங்களோட ஃபுட்டை வந்து எப்போதுமே கிளாஸில் இல்லை ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது. இந்த செரலாக்கை வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அரைக்கும் போதே நல்லா மணமாக இருக்குங்க. இதில் வந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கொடுத்து பழக்கியிருந்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் 1/2 கிளாஸ் மாட்டுப்பாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் செரலாக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க.
குழந்தைங்களுக்கான ஃபுட் செய்யும்போது எப்போதுமே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா இது நல்லா அடிபிடிச்சிரும். நல்லா கருகுன ஸ்மெல் வந்துச்சுன்னா குழந்தைங்க அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால கைவிடாமல் குழந்தைங்கள சாப்பிட்ற பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுற பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த செர்லாக் நல்லா திக்காகி குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செர்லாக் குழந்தைங்களுக்கு காலையிலையும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நைட்டு செஞ்சு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. கூடவே இனிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தை இப்படியே சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இனிப்பு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு அரை போல் ஆப்பிளை நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டா ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்குமே ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தா மாதிரியாக இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்தா மாதிரி ஆகுங்க. குழந்தைங்களுக்கு ரெட் அவல் கொடுக்கறனால இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும், ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த செர்லாக் 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் ஆகலைன்ற பிரச்சனையே இருக்காதுங்க. டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபீட் பண்ணிட்டோன்னா குழந்தைங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.